பாப்பா என்னமா மனம் கம்ம கம்மன்னு அடிக்குது. உனக்கு அடிச்சுரு, நீ மோப்பம் முடிச்சுட்டு வந்துருவேன். மனம் அடிக்குது, மாம அடிக்குது. ஆஹா மனத்தை பாரு அப்பா. பச்சை கலக்காய் வேக வச்சாவே ஒரு செம்ம மனங்க நண்பர்களே. ஆமாங்க. சோளக்கருது ஒன்று பச்சை கலக்காய் ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். கலக்காய் தான் வேக வச்சுக்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தியா. அதான் இது கும்மு கும்முன்னு மணக்குது இல்லை, சோளக்கருதும் அப்படித்தான், அப்படி மனம் அடிக்கு. ஒரு வடி எத்தனைக்கு வாங்கினீங்க? 100 ரூபா. ஒரு வடி இல்ல 2 வடி என்னமோ வாங்கிட்டு வந்திருக்குது உங்க அப்பா, எவ்வளோன்னு தெரியல. இளவரசனுக்கு 100 ரூபாய்க்கு 3 வடி. நான் அது அது 3 வடியே கிடையவே கிடையாது நண்பர்களே. அது 2 நாள் பொரிச்சு கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆன மாதிரி. அது ஃபர்ஸ்ட் நீ இங்க வேக வச்சது சொல்றீங்க. ஆமா, அது எங்க வாங்கிச்சதில்ல, அது கம்மியா தான் வாங்கிட்டு வந்துச்சு. 3 வடி இல்லைங்க ஃப்ரெண்ட். அப்புறம் அதுல நல்ல காயும் நிறைய இல்லைங்க, பொக்கே பாதி போயிடுச்சு. நாங்க ஒண்டி முனியப்பன் கோயிலுக்கு போனப்ப வேணா 3 வடி 100 ரூபாய்ன்னு வாங்கினா பரவாயில்ல. ஆனா வடுபாலத்துக்கிட்ட வாங்கியிருந்தாலும் என்ன அவ்வளவு குறைவா 3 படின்னு சொல்றான். ஆனா 2 படி தான் ஆகுது. அவ்வளவு குறைவா கொடுத்துருக்குறாங்க பாப்பா. அங்க வாங்காதீங்க அந்த கடையில, நியாயமான கடையில பார்த்து வாங்குங்க பாப்பா. இனிப்பா இருக்குது. காசை போட்டு வாங்கி அது சப்ப இலவசம் வாங்கிட்டு வந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்றதுன்னா, அந்த வரக்கலக்காய் நம்ம ஊற வச்சு வேக வச்சோம்னா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தானுங்க. ஆனா தொலைச்சு சாப்பிட்டா சப்புன்னு இருந்துச்சுல்ல. அது சமட்டு. அது என்ன சொல்றாங்கன்னா, ஊற வச்சு சேத்துல நனைச்சிட்டு வருவாங்கிறாங்க. என்னென்னமோ சொல்றாங்க, தெரியல நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியல. விற்கிறக்காக என்னென்னதான் பண்றாங்க இதெல்லாம் நியாயமா? சரி என்னமோ வந்துட்டு எங்க வீட்டுல இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் இல்ல ஆடு மேட்ச் வரக்கே நீ 7 மணிக்கு வந்தாப்புறீங்க ஈவினிங் ராகி கூழ். அடாடா ராகி கூழா? சரி இதை குடிச்சுக்கிறேன் நானு. குடிச்சுக்குவேன், கலக்காய் நின்னுக்குவேன். சூடா இருக்குதுங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறிச்சுன்னா வெதுன்னு இருக்கும்போது குடிச்சா தான் நல்லா டேஸ்டா இருக்கு. ரசிச்சு குடிக்க முடியும். இல்லைன்னா நாக்கு வெந்து போயிரு. அது வேற காப்பி மாதிரிலாம் கூழ் குடிக்கவே முடியாது. எந்த எப்படி எப்பவும் பழத்தில் இருக்குதுல்ல, அதனால. அப்புறமா சூடா கலக்காய். பரவாயில்லைங்க நண்பர்களே, கலக்காய் நாங்கள் ஏதோ ஒரு இப்படி சாப்பிடணும். டீ வச்சு குடிப்பின்னு சொல்லிட்டேன். டெய்லி டீ வந்தானே வைக்கிறேன்ட்டு தான் கூழ் வச்சுட்டேன். அப்படியா? அதனால கூழ் ஆளுக்கு ஒரு டம்ளர் நாங்கள் குடிச்சுக்குவோம். குடிச்சிட்டு கலக்காய் சாப்பிட்டு அப்புறம் இன்னைக்கு நைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செஞ்ச சாப்பாடு வெள்ளை சாப்பாடு அப்படியே இருக்குது. ஒன்றா தக்காளி வணக்கி அதை கிளறணும், இல்லைன்னா லெமன் புழிஞ்சு கிளறணும், ஏதோ ஒன்று பண்ணிக்கோணும். மொத்தத்தில் இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 7:30 ஆயிடுது. ஆமாம். அப்புறம் நாங்கள் போய் 8:30 வரைக்கும் படுத்துக்கோ கம்முன்னு. அப்புறம் அதுக்கு மேலே தான் அதை ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ சாப்பிட முடியாதுல்ல. அந்த காய்ப்போசியை குடிச்சிட்டு அந்த இடத்துலயே வச்சு அந்த புள்ளார எறும்பு அது என்ன எறும்போ போய் வழியே மொய்னு எரிக்கிறது. வீட்டுல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சீங்களா? டெய்லியும் எல்லாம் நாங்க இப்படி இல்ல, இந்த மாதிரி கலக்காய் கிடைக்கும் போது, சோளக்கருது கிடைக்கும் போது இந்த மாதிரி, அப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஒரு டைம் பச்சி போண்டா. ஆமாங்க, பச்சி போண்டாலும் இப்போ செய்யறதே இல்லைங்க நண்பர்களே. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆகி போச்சு. நான் தான் சரி வேண்டாம், ரொம்ப ஆயில் ஐட்டமாவே சாப்பிட்டு அதை சாப்பிட்டு அது செஞ்சோம்னா இவங்கெல்லாம் சாப்பாடே சாப்பிட்றது இல்லைங்க. அது ஒரு 2 சாப்பிட்றாங்களா, தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அதனால இப்போ அதிகமாக செய்யல. உளுந்த வடை தான் செய்யணும். உளுந்து வாங்கிட்டு வந்து இன்னைக்கு கலக்காய் எங்கள் அம்மாவுக்கு வேக வச்சது பிடிக்கும், எனக்கு வேக வச்சதும் பிடிக்கும், வறுத்ததும் பிடிக்கும். எனக்கு பச்சை கடலக்காய் அப்புறம் வேக வச்சது. வரக்கலக்காய் எப்பவுமே பிடிக்காது. வரக்கலக்காய் என்ன பண்ணுவேன்னா, தொளிச்சு பச்சையாக இருக்கும்போது தொளிச்சு அந்த பருப்பு மட்டும் வறுத்து சாப்பிடுவேன். ஆமாம், அது எப்படி பச்சை கடலக்காய் நண்பர்களே தொளிச்சு வாக்கனக்காரண்டியில் இந்த சிறு வெங்காயம் இருக்குதுங்களே, சின்ன வெங்காயம், அதையும் போட்டுங்க. அதையும் நிறைய கட் பண்ணி போட்டுங்க. 2ஐயும் போட்டு வறுத்து அப்படி ஒரு அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் வரப்பருப்பவே ஏகப்பட்ட வரக்கலக்காய் கிடக்குது. அதை என்ன பண்ணுறோன்னா தொளிச்சு ஊற வச்சு, இல்லை பாப்பா ஊற வச்சு சுண்டல் மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்கன்னு ஒரு அக்கா சொல்லிச்சு. நாம தான் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கல இன்னும். இல்லை அந்த இது பருப்பெல்லாம் வறுக்குறீங்கல்ல, வரப்பருப்பு நம்ம தொளிச்சு வறுப்போம்ல. ஆமாம். அப்போ அந்த மிளகு தூளெல்லாம் ஒட்டோன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக தூள் உப்பு போட்டு அப்புறமா எண்ணெயில் இப்படி நல்லா பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு நல்லா வறுத்தீங்கன்னா சூப்பராக மசாலா பருப்பாட்டு இருக்கேன். அந்த மாதிரி நாம் நிறைய டைம் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். அது ஒரு அக்கா என்னன்னு சொல்லிச்சு தெரியுமா? தொளிச்சு தண்ணியில் ஊற வச்சு சுண்டல் மாதிரியே வேக வச்சு தாளிச்சு தின்னுங்க, சுண்டல் மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னா. உனக்கு ஞாபகம் இல்லையா? அது மாதிரி நாங்கள் பண்ணவே இல்லை இன்னும். பண்ணியா? ஒரு டைம் பண்ணேன். என்ன எனக்கு இப்போல்லாம் மறதி அதிகம் போல் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ராகி கூழ் குடிச்சிட்டு நிலக்கடலை சாப்பிட்றோம். அதுக்கப்புறமா
அதுக்கப்புறம் என்ன சமையல் அப்புறமா பார்த்துக்கறியா? அதுக்கப்புறமா அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூடா நிலக்கடலை சாப்பிடலாம். வாங்க நண்பர்களே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சாப்பிடலாம்னு தோணும் என்னமோ, இப்படி வேற நாங்க வீடியோ போட்டு. ஆமாம், உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுங்க. நீங்கள் உங்கள் நிறைய பச்சை கலக்காய் விற்கிறாங்க நண்பர்களே, ஏன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கி சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம்னு சொல்லக்கூடாது, இனிமே வாங்க பார்க்கலாம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்க பாக்குறீங்க சாப்பிட. இல்லை, வாங்க சாப்பிடலாங்கிறத நம்ம தமிழர் பண்பாடு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். உங்களுக்கு கூல் ஃபேவரட்டா இல்ல நிலக்கடலை ஃபேவரட்டா இல்ல ரெண்டும் ஃபேவரட்டா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ராகி கூழுங்க, ராகி கூழ் ரெண்டும் ஃபேவரட்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல ஏதாவது ஃபேவரட்டான்னு சொல்லுங்க. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு கம்மங்கூழ் ஃபேவரட்டுங்க நண்பர்களே. எனக்கு ராகி கூழ் கம்மங்கூழ் ரெண்டுமே. ராகி விடுங்க, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கம்மங்கூழுங்க. ஏன்னா அது இதை விட ரொம்ப மனமா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மனத்துக்காகவே நான் கம்மங்கூழ் சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிடுங்க, இந்த ஹெல்த்தியானதை பார்த்து சாப்பிடுங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. இரவு வணக்கம், பாய். மா அதுக்குள்ள ஆறி போயிடுச்சா? கரெக்டான சூடாக இருக்குது சாமி, சூப்பராக இருக்குது ராகி கூழ். லைட்டாக ஆவி பறக்குதாட்டுக்குது. இல்லையே, அது கரெக்டான சூடு, செம்ம டேஸ்டாக இருக்குதுல்ல. இப்போ நான் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன். இருக்குது இன்னைக்கு ராகி கூழ். அதாவது உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுருவணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூழுக்கு கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது. கொஞ்சம் ஒரு கல் நல்லாவும் இருக்கிறது, ஒரு கல் எச்சா போயிட்டாலும் கசப்பாட்டு இருக்கு. அந்த உப்பு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ராகி கூழ். இருக்குது. என்னமோ பழைய பழைய களி வந்து கரைச்சி குடிக்குமில்ல, அது மாதிரி ஒரு டேஸ்டாக இருக்குது. அந்த கடலக்காய் சாப்பிட்டு கூழ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், பெரியமா என்ன வேண்டும் தெரியுமா, பழைய சாப்பாட்டுக்குள்ள இந்த கடலப்பருப்பு தொளிச்சு போட்டு சாப்பிடு அக்கா. அது மாதிரி இப்போ பழைய சாப்பாட்டுக்கு கடலக்காய் இந்த கடலப்பருப்பை கடிச்சிட்டு குடிச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரி இப்போ இருக்குதுல்ல ராகி கூழுக்கு. நான் இதை வைக்கலின்னா வந்தோடனே டீ வச்சு ஒரு 2 டம்ளர் ஊற்றி குடிச்சிருப்பேன். அது என்னமா வந்தோன்னே அந்த கொஞ்சம் வெதுன்னு குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் தலைக்கு நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வந்து டெய்லி ஏதாவது ஒரு கூழ் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இனிமேல் ரெகுலராக வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், இப்படி தான் சொல்லுவேன். ஒரு மாதம் வைப்பேன், அப்புறம் 6-7 வருஷத்துக்கு விட்டுருவேன், அப்புறம் மறுபடியும் வைப்பேன். இதுதான் என் பொழப்பு. ஒரு டைமுங்க நண்பர்களே, அந்த சித்தி ராய் மாது வந்து ரொம்ப நைஸாக இருக்குது. 1/2 கிலோ பாக்கெட் பூச்சியே பிடிச்சி போச்சுல்ல. அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்பவே இப்போ கூழ் வைக்கிறக்காக வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டே பண்ணியாச்சு, வைக்கவே இல்லை. சரி, ஆடு மாட்டுக்கு போட்டாலுமே அதில் புழு பூச்சி இருந்துன்னா அதுக்கு வயிற்றால போன்ட்டு கொண்டு ஒரு பாக்கெட் குப்பைக்கு போயாச்சு. அதனால இனிமேல் ராகி கூழ் கம்மங்கூழ் டெய்லி மாற்றி மாற்றி வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். 35 ரூபா போல 1/2 கிலோ ராய் பவுடரு. 35 ரூபாயா இருந்தா நான் வாங்க வேண்டியதா, வாங்கி குடிக்க வேண்டியதா? அதான் நீ சொல்லிட்டு இருக்காத. இப்ப நல்லது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அதை வேஸ்டானதவே சொல்லிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு நல்லதா தொலைச்சு தரேன். டெய்லி நம்ம கூழ் வச்சோம்னா தான் டீயை வந்து அவாய்ட் பண்ணுவோம் அதிகமா. ஆமா, காலையில இல்லைன்னா மாலையில ஒரு டைம் நாங்க வந்து கூழ் வச்சுக்கிறோம். ஆமா, பார்த்துக்கோ சாமி, இருமல் வருது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை சொல்லலான்ட்டு தான் நீங்களும் கூழ் குடிங்க டெய்லி ஒன்று வச்சு அப்படின்னு சொல்ல. நிறைய பேர் அப்படி தான் வச்சு குடிச்சிட்டு இருப்பீங்க ஆல்ரெடி. ஒரு நாளைக்கு கம்மங்கூழ், ஒரு நாளைக்கு ராகி கூழ், ஒரு நாளைக்கு கோதுமை கூழ், அப்படி நம்ம வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் வந்து குடிக்கவே மாட்டோம். ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ தொடர்ந்து வைக்கிற அந்த பழக்கம் வந்துடும். அந்த டைம் ஆனால் அந்த ஞாபகம் வரும். டீ எப்படி வைக்கிறோம் அது மாதிரி வச்சு பழகிடுவோம். அதனால முயற்சி பண்ணுங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம் எவ்வளோ நாள் குடிக்கிறோம்னு. ஏமா குடிங்க, நம்ம ஹெல்த்தி. அதெல்லாம் டாக்டரே குடிக்க சொல்கிறாரு. வந்து 40 வயசுக்கு மேலே ஆகிட்டு அந்த ஆயில் ஐட்டத்தெல்லாம் பொரிச்சதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. நடந்தாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி குடிங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமாங்க நண்பர்கள், இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக போடங்காட்டி எனக்கே ரொம்ப பிடிக்குது. இல்லைன்னா ஒரு காலைக்கு அசந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா சப்பையாக நல்லாவே இருக்காது. இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாலுமே.